அதிகப்படுத்துற வகையில் அர்த்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறோம். இங்க காலுங்கிறதுக்கு சாகவாதி சொல்றாங்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே கூட சித்தத்தான விளக்கம் கொடுத்தாங்க. அப்ப அவங்களுக்கு புரியலையா? ஸல்லல்லாஹு இன்னொன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை சஹாபா பெருமக்கள் கொடுத்தாங்க. அப்ப காலுங்கிறதுக்கு அந்த சஹாபா பெருமக்கள் விளங்கல, இப்ப நமக்கு விளங்குச்சு சொல்றீங்களா? அங்க காலுன்ற அர்த்தம் இல்லையாங்க. அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிச்சாங்க. சஹாபா பெருமக்கள் வச்சுக்கிறங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிருப்பாங்க அல் ஜாரிஹா காலுங்கிற உறுப்புன்னு சொல்லிருப்பாங்களங்க. அப்படி சொல்லவே இல்லையே. அவங்களே சித்தத்துங்கிற வார்த்தை கடுமைங்கிற வார்த்தையை தானே சொல்றாங்க. அப்ப இல்ல என்ன வழங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த விளக்கத்தை தான் சஹாபாக்கள் நமக்கு சொல்லுவாங்க. அப்ப இப்படித்தான் அப்படிதான் விளங்கி இருக்கிறாங்க. இல்லண்டா அந்த சஹாபிக்கு விளக்கம் தெரியலன்னு வரும். அப்படிங்கும் பொழுது இந்த உருவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அப்ப சஹாபா பெருமக்கள் தெளிவான நிலையில் இருந்தாங்கன்னு தானே வரும். ஏன் அவங்க எல்லாம் உருவம்ங்கிற சூழ்நிலை வருந்தாலும் அந்த விளக்கம் கொடுக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளக்கம் கொடுக்கறனால தானே சித்தத்து கடுமைங்கிற விளக்கத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கொடுக்கறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். அதானே யாருக்கும் சொல்லிட்டானே, இறைவனுக்கு உறுப்பு இருக்கிறதாக வருகிற அந்த வார்த்தைகள் இருக்குது குர்ஆனிலேயும் ஹதீஸ்கள்லையும், அதுக்கு விரிவுரை நூல்கள் தப்சீர்கள் எதிரையுமே இது இறைவனுடைய உறுப்பை குறிக்கிறதுங்கிற விளக்கமே கிடையாதுங்க. ஒரு கிதாபுல கூட கிடையாதுங்க. அதான் அப்படியே கொடுக்கணுங்கிறத தவறா விளங்கிட்டு அதான் அப்படின்னு சொன்னா கை முகம்டா முகம் அப்படி விளங்கிட்டாங்களே தவிர அதுதான் உண்மை. அடுத்து இது அந்த மௌசூல் வந்தாக்கா அது அப்படிதான் வைக்கணும், இதுதான் கிராமர் நாங்களே அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அப்படி இருந்தாக்கா என்ன கிராமர் காமிக்கணும். இந்த ஒரு கிதாபுல நஹு கிதாபுல இலக்கண கிதாபுல இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். சும்மா சொல்லிவிட்டா இந்த அல்லதுன்னு வந்துட்டா இதுதான் அர்த்தம் அப்படி சொல்லிட்டு போனாக்கா அப்ப நான் ஏதாவது சொல்லிட்டு போயிருவேன். அதனால இந்த கிதாபுல இந்த சட்டம் இருக்குது, இலக்கண சட்டம் இருக்குது. அதன் அடிப்படையில எதிர்ப்புன்னு வந்தா மாதியோட அர்த்தம் வரக்கூடாது. அங்க மாதின்னு இல்லைன்னு நான் அதுக்கு விளக்கமே சொன்னேன். இங்க அரபூண்டு மாதிரி வந்திருந்தா தெரிந்திருந்தார்கள். சரி அந்த நேரத்தில் தெரிஞ்சாங்க இல்லையா கேள்விக்குறியாயிரும். ஏன் தெரிந்திருந்தார்கள் தான் அர்த்தம் வரும். அப்ப கியாமத்து நாள்ல அந்த நேரம் தெரியலன்னு வந்துரும். இந்த யரிபூன்ங்கிற அந்த வார்த்தையை போட்டதுனால அவர்கள் தெரிந்த நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிற சரியான அர்த்தம் வரும். மாதிரி மட்டும் அர்த்தம் சிக்கல் வந்துரும் சொன்னோம். அப்ப அதனால ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறது அப்போதும் தெரிஞ்சிருக்கிறங்கிற அர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருதுங்க. இல்ல இந்த மௌசூல்னு சொல்லுவாங்க அல்லதுக்கு அப்படி வந்தா இப்படிதாங்கிறது எந்த கிதாபுல இருக்கிற நமக்கு தெரியல. அப்படி இருந்தா அவங்க காமிக்கட்டும், காமிச்சாதான் உண்மையாகும். சும்மா சொல்லிட்டு போனா நானும் ஏதாவது சொல்லிடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஹாதர் அலி, சைதாபேட்ல இருந்து வரேன். என்னுடைய கேள்வி சகோதரர் பிஜன் அவர்களுக்கு. அதாவது சற்று முன்பு ஒரு சகோதரர் கேட்ட கேள்விக்கு சகோதரர் ஜமாலி அவர்கள் பதிலளிச்சாங்க. அதாவது அல்லாஹ் அர்ஷ்ல இருக்கிறான் அப்படிங்கிற கேள்வி அவர் கேட்டாங்க. அர்ஷ்ல இருக்கிறான் எவ்வளவு உயரத்துல இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி வைக்கும் போது அந்த அர்ஷ்ல இருக்கிறான் அப்படிங்கிற அந்த அரபி பதத்துக்கு வேற ஒரு பொருள் இருக்கிறதா சகோதரர் ஜமாலி அவங்க சொன்னாங்க. அப்படி அதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குதா? அவர் சொன்னது சரியாங்கிறது என்னுடைய கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது அல்லாஹ் அரிசில இருக்கிறான் என்ற உடனே அது சம்பந்தமா 2-3 கேள்விகள் இங்க வைக்கப்பட்டிருக்கனால எல்லாத்தையும் இணைத்தே நான் சொல்லிவிடுகிறேன். அரிசில இருக்காண்டவன என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஆதிக்கம் செலுத்துகிறான், ஆட்சி கட்டில் இருக்கிறான். நம்ம உலகத்துல சொல்ல மாட்டோமா மன்மோகன் சிங் ஆட்சி கட்டில் இருக்கிறாருன்னு சொல்லுவோம். அப்ப கட்டில உட்கார்ந்துருக்காருன்னு அர்த்தமா என்கிற அடிப்படையில அரிசி என்பதற்கு அந்த மாதிரி ஒரு அர்த்தம் கொடுக்கணும் என்று ஒரு வியாக்கியானத்தை கொடுத்துடுறாங்க. கோளாறு அங்கதான் பிரச்சனை, கருத்து வேறுபாடு பிரச்சனை எல்லாம் எங்க வருது? அந்த அரிசி என்பது ஆட்சி அதிகாரத்தை காட்டக்கூடிய ஒரு அடையாள சொல்லு, அது ஒரு மெட்டீரியலை குறிக்கக்கூடிய சொல்லு இல்ல என்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஆட்சி கட்டில் சொன்னா அந்த அர்த்தம் இருக்குது. ஆட்சி கட்டில் ஒரு கட்டில் கிடையாது தானே. ஒரு சகோதரர் அழகா கேட்டார், கட்டில் இருக்கிறது, ஆட்சி கட்டில் ஒரு பொருள் இருக்கவா செய்யுது. இல்லாத ஒண்ணு சொல்லும் பொழுது அதிகாரத்தான் குறிக்கிறாங்க அர்த்தம் வந்துருங்க. ஒரு கட்டில காட்டி கட்டில படுத்து கிடக்கிறாருன்னா என்ன அர்த்தம் வரும்? கட்டில் தானே அர்த்தம் வரும். சேரை காட்டி சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு என்ன வரும்? அப்ப ஆட்சி சேர் இந்த வர்ணனையை சேர்க்கும் பொழுது அதுக்கு வேற ஒரு பொருளாகிவிடும். ஆனால் இவங்களே அந்த அரசுக்கு என்ன விளக்கம் சொன்னாங்க? அரசை பற்றி பேசும் பொழுது அது ஒரு பொருள் ஒத்துக்கொண்டார்கள். எவ்வளவு பெருசு குர்சிங்கிற சின்னது, அந்த குர்சிக்குள்ளேயே இந்த பூமி வானமெல்லாம் அடங்கிரும். அப்ப அந்த குர்சியை விட பெருசு அரசுன்னாங்க. அப்ப அந்த அரிசி என்பதை பவரு சக்தி ஆற்றல் என்று அவங்க சொல்லல. முதல்ல என்ன சொன்னாங்க? அரிசின்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொருள். எவ்வளவு பெரிய பொருள், அதுக்கு கீழே குர்சி இருக்கும், குர்சிக்குள்ள அம்புட்டுமே இருக்கும் அப்படின்னு சொன்னா அதை ஒரு பொருளாக சொல்லிட்டீங்க. அது ஒரு பவர், அது ஒரு சக்தி அப்படின்னு சொல்லி இருந்தா நீங்க என்ன செய்யலாம்?
அதுல உட்கார்ந்ததுக்கு நீங்க அர்த்தத்தை மாத்தலாம். நீங்க மெட்டீரியலாக சொன்ன பிறகு அரசுங்கிற பிரம்மாண்டமானது, அதுல அந்த மலக்குகளுடைய காது சோனைக்கு இவ்வளவு தூரம் இருக்கு, அப்ப எவ்வளவு பிரம்மாண்டமான ஆள் தூக்கிட்டு இருக்கிறாரு என்கிற மாதிரி ஒரு பொருளாக சொன்ன பிறகு அதில் இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? மேற்று என்ன விளங்கணும்னு கேட்டா, ஆட்சி கட்டில் இலக்கியமா சொன்ன வச்சுக்கிட்டு பிளைட்ல போயிட்டு இருப்பாரு, ஆனா அவர் ஆட்சி கட்டில இருப்பாருன்னு சொல்லுவோம், கட்டில இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லா இது. அது எப்ப சரியா வரும்? ஆட்சி கட்டில் ஒரு பொருள் இல்லாட்டி அது அந்த அர்த்தம் சரியா வரும். அரசுன்னு தான் உனக்கு இருக்குன்னு ஒத்துக்கிட்டீங்களே, பிரம்மாண்டமான சைஸ்னு ஒத்துக்கிட்டீங்களே, அட அல்லாதான் அதுல இல்லாட்டாலும் மலைக்கு தூக்குறாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களே, 8 மலைக்கு தூக்குறாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களே, 8 மலைக்கு தூக்கக்கூடிய பிரம்மாண்டமான மிக சொல்லி காட்ட முடியாத அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சைஸ்ல ஒரு பொருளை சொல்லி அதுல இருக்கிறான்னு சொல்வது எப்படி அந்த அர்த்தம் வரும்? ஒரு பெரிய கட்டில காட்டி இந்த கட்டில இருக்கிறான்னு சொன்னா நான் கட்டிலுக்கு சைஸ் எல்லாம் சொல்லி 8க்கு 10 கட்டில மன்மோகன் சிங் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு ஆட்சின்னு வருமா? 12க்கு 20 கட்டில அவர் இருக்கிறாருன்னு சொன்னா சைஸ் சொல்லிட்டு சொன்னா அதுக்கு அதிகாரம் அந்த மாதிரி பவர் வருமா? அப்ப அரசுங்கிறது எப்ப இந்த வாதம் வைக்கலாம்? அரசுன்னு ஒண்ணு இல்லை, அல்லாவுக்கு நீங்க எப்படி சொன்னீங்களோ அது மாதிரி என்ன செய்யணும்? அரசுல ஒரு பொருள்லாம் கிடையாது, சும்மா பவர் சக்தின்னு தான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு நீங்க சொன்னீர்களே, ஆனால் அதுல போய் உட்கார முடியுமான்னு கேட்கலாம். உட்கார முடியக்கூடிய ஒரு பொருளை சொல்லிவிட்டு அதுல உட்கார முடியுமா நீங்க கேக்குறீங்க? பொருள் உட்கார முடியுதா இருக்கா இல்லையா? அது என்னத்துக்கு பின்ன என்னத்துக்கு அல்லாஹ் உட்கார்றதுக்கு அது என்னத்துக்கு? அல்லாஹ் இருப்பதற்கு அதிகாரம் செலுத்துவதற்கு இந்த அரசுங்கிற ஒரு பொருள் என்னத்துக்கு? அப்ப நீங்க என்ன விளங்கனே? அரசு என்பதை நீங்கள் ஒரு பொருள் என்று பிரம்மாண்டமான பொருள் என்று நாங்களும் சொல்லி இருக்கிறோம், நாங்க அதை மறுக்கல, நீங்களும் சொல்லி இருக்கு, எதிர்த்தரப்புல உள்ளவர்களும் அதை சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இந்த அர்த்தம் வருமானு ஒரு சகோதரோட கேள்வி கேட்டாரு. அந்த கேள்விக்கு தான் நினைச்சாங்க மன்மோகன் சிங்கே பிளைட்ல போனாருன்னு பதில சொல்லிட்டு போயிட்டாங்களே தவிர மெட்டீரியலாக இது சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? பொருள் ஆட்சி கட்டில் இல்ல, அரசுன்னு இருக்குது, அரசுங்க ஒரு பொருள், அது சைஸ் எல்லாம் இருக்கிறது, ஓரளவு அதுக்கு எடை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜினத் அரிசின்னு வந்திருக்கிறது, எடை உள்ளது, சைஸ் உள்ளது, எல்லாத்தையும் உள்ளடக்கக்கூடியது, மலக்குகள் தூக்கி நிப்பாட்டக்கூடியது, தண்ணீர்ல இருக்கக்கூடியது என்றெல்லாம் அப்படி ஒரு பொருளாக சொல்லி இருக்கும் பொழுது அதுல அல்லாஹ் இருக்கிறாங்கிறது அதிகாரம் செலுத்துறாண்டா வரும். அதுக்கு அப்படி ஒரு பொருளை கொண்டே படைச்சு அதுல போய் இருக்கான்னு சொல்லணும். அப்படி வருமான்னு கேட்டதுக்கு பதில் இல்லை. அதனால என்ன அரசுன்னு சொன்னாலே நல்லா விளங்கிக்கிறங்க, அது ஒரு பொருள் தான். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி ஜமாலி அதிரத்திடம். என் பெயர் ஜஸ்முத்தீன். ஒரு சகோதரர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது ஜமாலி அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த எந்த ஒரு அறிஞரும் இறைவனுக்கு உருவம் உண்டு என்ற கொள்கையை கூறியதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறியவுடன் மீண்டும் ஒரு சகோதரர் ஜமாலி அவர்களிடத்தில் கேட்ட அதே கேள்வியை பிஜே அவர்களிடம் கேட்டபோது ஜமாலி அவர்கள் கூறிய பதிலை ஏற்றுக்கொண்ட பிஜே அவர்கள் உலகத்தில் வாழ்ந்த எந்த அறிஞரும் இறைவனுக்கு உருவம் உண்டு என்பதற்கு ஆதாரம் காட்டவில்லை, ஏன் என்பதை தெளிவுபடுத்தும். இறைவனுக்கு உருவம் உண்டு என்று ஏற்கத்தக்க அறிஞர்கள் எவரும் எழுதிருந்தா தானே காமிக்க முடியும். அதான் எழுதலன்னு சொல்றோமே. இதுவரைக்கும் யாரும் சல்லல்லாஹு சொல்லல, அல்லாஹ்வும் சொல்லல இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற. எதுக்கு இருந்தாலும் நேரடியா இருக்கணும் என்ற கொள்கையை கொண்டவர்கள் இதுக்கும். அப்படிங்கும் போது சஹாபா பெருமக்களும் சொல்லல, தாபியங்கள் இமாம்கள் அவர்கள் மதிக்கிற இமாம்கள் யாருமே இறைவனுக்கு உருவம் இருக்கிறது உறுப்பு இருக்கிறது என்று சொல்லவே கிடையாதுங்க. இவங்க என்ன வழங்கிட்டாங்க, அது அப்படியே கொடுக்கணுங்கன்னு. அப்ப உறுப்பா கொடுத்து இவங்க நினைச்சுக்கிட்டாங்க. அப்படி கிடையாதுங்க. அது இருக்கிறத நல்ல பொருளாக கொடுக்கணும், நல்ல அர்த்தத்தை கொடுக்கணும். இப்ப பாருங்க, இப்ப அரிசியில இறைவன் அமர்ந்தான் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறாங்க. அப்படி அர்த்தம் வைக்காதீங்கிறோம், அவ்வளவுதான். அல்லாஹ் அமர்ந்தான் சொன்ன பிறகு ஏன் மறுக்குங்க? அல்லாஹ் அமர்ந்தான் சொல்லல நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அமர்ந்தாங்கிறது இவங்களோட விளக்கமே தவிர நம்ம அல்லாஹ் அமர்ந்தான் சொல்லவே இல்லைங்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்ட பிறகு வேற என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லலைங்கிறோம். அல்லாஹ்க்கு உறுப்பு இருக்கதா ஸல்லல்லாஹு சொல்லலைங்கிறோம். அவங்க சொன்னிட்டா நான் தான் ஏற்றுக்கொள்வோம். அவங்க சொன்னதுக்கு இப்படி நீங்க தப்பா விளங்கிட்டு இருக்கிறீங்க என்பதே எங்களுடைய வாதமே தவிர அல்லாஹ் சொன்னதையும் நபியே நாம்